பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் தொடர் நிகழ்ச்சியிலே இன்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமைத்துவ பண்புகளை நோக்குவோம். ஒரு சமூகம் தன்னுடைய வெற்றிக்கு பின்னால் 3 சாராரை கொண்டிருப்பது அவசியமாகும். ஒன்று தலைமைத்துவம், மற்றொன்று அந்த தலைமைத்துவத்தை வழிநடாத்துகின்ற ஆளுமைகளான திட்டமிடலாளர்கள், மூன்றாவது திட்டங்களை தலைமைத்துவத்தின் கீழ் செயலாற்றக்கூடிய பணியாட்கள், லீடர்ஸ், பிளானர்ஸ், ஒர்க்கர்ஸ் என்று சொல்வார்கள். இந்த மூன்றும் மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மாந்தர்கள் அனைவருக்கும் தலைவராக இருந்து அருமையான சிறப்பான தலைமைத்துவ பண்புகளை அறிமுகம் செய்தார்கள். அந்த வகையில் அவர்களுடைய தலைமைத்துவம் சமய தலைமைத்துவம் மட்டுமல்ல, சமூக தலைவராக, அரசியல் தலைவராக, இராணுவ தலைவராக, குடும்பத் தலைவராக என்று தலைமைத்துவத்தின் பல பாத்திரங்களை வகித்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல்வேறு நிலையில் ஒரு சிறந்த தலைவராக இந்த உலகத்துக்கு மிளிர்ந்த ஒரே ஒரு மாமனிதர். அவர்களுடைய தலைமைத்துவத்தின் அடிப்படைகளை நாங்கள் 6 அம்சங்களுக்குள் பார்க்கலாம். ஒன்று இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்து தன்னுடைய தலைமைத்துவத்தை இந்த சமூகத்திற்கு காண்பித்தவர்கள். இரண்டாவது அல் அதில், நீதி. நீதி நியாயங்களை மிகச்சரியாக தன்னுடைய தலைமைத்துவத்தின் ஊடாக பறைசாட்டியவர்கள். மூன்றாவது ரஹ்மத், கருணை. அவருடைய தலைமைத்துவத்திலே ஒட்டுமொத்தமாக கருணையை நாங்கள் பார்க்கலாம். நான்காவது அவருடைய தலைமைத்துவத்தின் மிக முக்கிய அடிப்படையாக ஷூரா, ஆலோசனை காணப்பட்டிருக்கிறது. அத்தோடு ஒட்டுமொத்த தலைமைத்துவ காலகட்டத்திலே அவர்கள் கண்ட அத்தனை சவால்களுக்கு மத்தியில் பொறுமையோடு தன் தலைமைத்துவத்தின் அடிப்படையாக அதனை கொண்டு இந்த சமூகத்தை வழிநடாத்தினார்கள், இந்த சமூகத்துக்கு முன்மாதிரி தந்தார்கள். ஆறாவது தான் ஒரு உயரிய ஒழுக்கம். அந்த ஒழுக்கம், பண்பாடு, அஹ்லாக் என்ற இந்த அடிப்படைகளை கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று இறை நம்பிக்கை, நீதி, கருணை, ஆலோசனை, பொறுமை, உயர்ந்த ஒழுக்கம். இவைகள் ரசூலுல்லாஹியுடைய அடிப்படைகள், தலைமைத்துவத்தின் அடிப்படைகள். பண்புகளை பார்த்தால் ஏராளமான பண்புகளை நாங்கள் முன்வைக்கலாம். அதில் இந்த நிகழ்ச்சியினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக வாழ்ந்தவர்கள், எப்படி தன்னுடைய தலைமைத்துவத்தை பண்பை கொண்டிருந்தார்கள் என்பதற்கு சில அடிப்படையான உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அதுதான் உயர்ந்த நற்குணமும் முன்மாதிரியான நடத்தையும் கொண்ட அல் அஹ்லாக் வஸ்ஸுலூக் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இந்த உயர்ந்த நற்குணமும் நன்னடத்தையும் தான் அல்லாஹு தஆலாவினால் இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் ஒரு மகத்தான நற்குணம், நட்பண்பு மிக்கவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சர்டிஃபிகேஷன், அவர்களை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறான் நற்குணத்தினால் தான். எனவே ஒரு தலைமைத்துவத்தினுடைய அடிப்படை பண்பு இதுதான். இந்த பண்பினால் தான் பணி செய்ய வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா வேறு எந்த சிறப்பியல்புகளையும் கொண்டு அவர்களை எமக்கு முன்வைக்காமல் இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், மகத்தான பண்பு. எனவே இன்றைய தலைமைத்துவங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த முன்மாதிரிகளில் மிக பிரதானமானதுதான் நட்பண்பு, நற்குணம், நன்னடத்தை. இரண்டாவது நம்பகத்தன்மை கொண்ட ஒரு தலைமைத்துவம் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல் அமீன் என்ற அந்த நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் என்ற உண்மையாளர் என்ற அந்த 2 பண்புகளுக்கும் பட்டங்களுக்கும் சொந்தக்காரராக நுபுவத், ரிசாலத் கிடைப்பதற்கு முன்னமே தன்னுடைய முன்மாதிரிகளை இந்த சமூகத்துக்கு கொடுத்தவர்கள். எங்களுக்கு தெரியும்,
மக்கா பைத்துல்லாவிலே ஹஜருல் அஸ்வதை கல்லை அந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட காலகட்டத்திலே அந்த கல்லை உரிய இடத்தில் வைப்பது குறித்தான கோத்திரங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த நேரத்திலே அந்த பிரச்சனையை தீர்க்கத்தக்க மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் அதை அருமையாக தீர்த்து வைத்தார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய நுபுவத்துக்கும் ரிசாலத்துக்கும் முன்பாக கூட நம்பகத்தன்மை. இது ஒரு தலைமைத்துவத்தினுடைய மிக பிரதான பண்பு. மூன்றாவது நாங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாவுடைய தலைமைத்துவம் ஆலோசனையின் அடிப்படையில் தான் நிறையவே இருந்திருக்கிறது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஆலோசனை செய்வார்கள். அந்த ஆலோசனை தான் நான் ஏலவே சொன்னது போல ஒரு தலைமைத்துவம். அந்த ஆலோசனைக்கு வழிகாட்டுகின்ற பிளானர்ஸ், திட்டமிடலாளர்கள், அந்த திட்டங்களை அமுல்படுத்துகின்ற ஒர்க்கர்ஸ், சஹாபா தோழர்கள் ரசூலுல்லாவுக்கு இருந்தார்கள். ஹந்தக் யுத்தம் எங்களுக்கு தெரியும். அந்த யுத்தத்தை எப்படி வெற்றி கொள்வது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசித்த போது சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு திட்டமிடலாளராக, ஒரு பிளானராக தன்னுடைய ஆலோசனையை முன்வைக்கிறார்கள். வளைத்து மதீனாவை சூழ அகழி தோண்டுவதினூடாக வெற்றி காணலாம் என்று அதனை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பணியை செய்வதற்கு சஹாபாக்களை பணிக்கிறார்கள். அவர்கள் வேர்க்கஸாக இருந்து லீடர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிளானர் சல்மானுல் ஃபாரிஸி, வேர்க்கஸ் சஹாபாக்கள். எனவே இணைந்து அந்த பணியை செய்கிறார்கள். நாங்கள் வெற்றி காணுவதை பார்க்கிறோம். எனவே ஆலோசனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவ பண்பின் ஒரு பிரதான பண்பாக காணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான்காவது நாங்கள் அவருடைய தலைமைத்துவத்திலே நீதி சமத்துவம் கலந்து காணப்பட்டது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எவருக்கும் அநீதி இழைத்தது கிடையாது. அவருடைய பார்வையிலே அரபி அஜமி சமமானவர்கள். அது அவருடைய பார்வையிலே ஏழை பணக்காரன், எதிரி நண்பன் எல்லோரும் சமனாகத்தான் இருந்தார்கள். அத்தனை பேருக்கும் நீதி என்றால் நீதி, அநீதிக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு குரல் கொடுத்தார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அவளது கரத்தையும் துண்டிப்பேன் என்று உறுதியாக சொன்னவர்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய லீடர்ஷிப் நாங்கள் பார்க்கிறோம். ஐந்தாவது, கருணை மிக்க, ரஹமத் மிக்க தலைமைத்துவம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், முகபாவனைகள், செயற்பாடுகள் அத்தனையிலும் கருணை நிறைந்திருந்தது. எந்த ஒரு அதிகார பிரயோகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்திலே நாங்கள் காண முடியாது. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். மகத்தான ஒரு ரஹ்மத், கருணையோடு இந்த உலகத்தார் அனைவருக்கும் கருணை மிக்க இறைத்தூதராக அல்லாஹ் அவர்களை அனுப்பினான் என்று சொல்வதற்கிறதே, அவருடைய தலைமைத்துவத்திலே கருணை நிறைந்து காணப்பட்டது. இது தலைமைத்துவத்தின் மிக முக்கியமான பண்பு. ஆறாவது நாங்கள் பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்தின் பண்புகளில் ஒன்றுதான் மன்னிக்கும் மனப்பான்மை. எங்களுக்கு தெரியும், ஃபத்ஹு மக்காவிலே தன்னையும் தன் தோழர்களையும் பலகாலம் தொல்லை கொடுத்து வந்த மனிதர்களை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது ரசூலுல்லாஹ் அத்தனை பேரையும் மன்னித்தார்கள். எதிராக பழிவாங்குகின்ற அதிகாரமும் தலைமைத்துவ அந்த சக்தியும் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மனிதர்கள் அனைவரையும் தன்னுடைய எதிரிகளாக இருந்த போதிலும் கூட மன்னித்த வரலாறை நாங்கள் பார்க்கலாம். ஹிந்தாவை கூட மன்னித்தார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல் அஃபு, இது மிக பிரதான பண்பு, தலைமைத்துவத்தின் அடிப்படையான பண்பு. ஏழாவது, பொறுமையும் மன உறுதியும் கொண்ட தலைமைத்துவம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமைத்துவத்தின் பண்பாக காணப்பட்டிருக்கிறது. மக்காவில் ஏற்பட்ட துன்பங்கள், தாயிஃப் நிகழ்விலே அவர்கள் கண்ட துயரங்கள், அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த புறக்கணிப்புகள், ஏன் அத்தனையும் தாண்டி அவர்கள் சந்தித்த போர்கள், யுத்தங்கள், தனிப்பட்ட குடும்ப இழப்புகள், இத்தனைக்கு மத்தியிலும் பல்வேறு சோதனைகளை பொறுத்து கொண்டு தனது இலட்சியத்தில் உறுதியாக இருந்து தலைமைத்துவம் வகித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரிடம் இருந்த பொறுமையும் மன உறுதியும் அவருடைய தலைமைத்துவத்துக்கு சான்றாக இருந்திருக்கிறது. எட்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்கலாம், தூர நோக்கு சிந்தனை கொண்ட தலைமைத்துவம். எடுத்த எடுப்பிலே
எதிர்கால நலன்களையும் நன்மைகளையும் கருத்தில் கொண்டு செயற்பட்டிருக்கிறார்கள். என்ன உதாரணம்? அழகான ஒரு உதாரணம் தான் ஹுதைபியா உடன்படிக்கை. சொந்த மண்ணை நோக்கி வருகிறார்கள். ஹுதைபியா என்ற இடத்திலே தடுக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அந்த உடன்படிக்கை தனக்கும் தன் தோழர்களுக்கும் சாதகமில்லாத நிலையிலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைச்சாத்திடுகிறார்கள். 2 வருடங்களிலே முழு மக்காவையும் வெற்றி கொள்கின்ற சந்தர்ப்பத்தை பெறுகிறார்கள். தூரநோக்கு சிந்தனை, சாத்தியமானதை செய்வதனூடாக அசாத்தியத்தை நோக்கி நகருகின்ற பண்பை வெளிப்படுத்திய தலைமைத்துவம். எனவே தலைமைத்துவங்களுக்கு தூர நோக்கு இருக்க வேண்டும். குறுகிய வட்டத்துக்குள் தன்னுடைய கால கட்டங்களுக்குள் மட்டும் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்றும் இல்லாமல் தூர நோக்கோடு இந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற வழிப்படுத்துகின்ற எதிர்கால திட்டங்களை தீட்டுகின்ற சிறந்த தலைமைத்துவங்கள். அந்த தலைமைத்துவத்துக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரி. 9வது நாங்கள் பார்க்கலாம், பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். மனித வளங்களை பயன்படுத்தியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு எது பொருத்தம், யாருக்கு எந்த தளபதி தலைமைத்துவம், அதே நேரம் ஒரு நாட்டினுடைய பொறுப்பு, ஒரு ஏரியாவினுடைய பொறுப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். பொருத்தமானவர்களை பொருத்தமான இடத்துக்கு அனுமதி வழங்கினார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் பார்க்கிறோம், யமனுக்கு அனுப்பி வைக்கின்ற போது எத்தனையோ பல சஹாபாக்கள் இருந்தார்கள், மூத்தவர்கள் இருந்தார்கள். பொருத்தம் என்று கருதினார்கள், ஆளுநராக அனுப்பி வைக்கிறார்கள், நீதிபதியாக அனுப்பி வைக்கிறார்கள். முஸஅப் இப்னு உமைரை மதீனாவுக்கு இந்த மார்க்கத்தின் பிரச்சாரத்தை சொல்ல அனுப்பி வைக்கிறார்கள். உஸாமத் இப்னு ஸைதை, ஒரு இளைஞனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி யாருக்கு என்ன சூழலில் எது பொருத்தமாக இருந்ததோ அந்த நிலையில் பொறுப்புகளை பகிர்ந்தளித்து அவர்களை வளப்படுத்தினார்கள், பயன்படுத்தினார்கள், பயிற்றுவித்தார்கள், பாதுகாத்தார்கள். மனித வளங்களை பாதுகாத்து பயிற்றுவிக்கின்ற பயன்படுத்துகின்ற பொறுப்புமிக்க தலைமைத்துவமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 10வது தான் சேவையை மையப்படுத்திய இணைந்து செயற்படுகின்ற தலைமைத்துவம். ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஒரு வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள், அத்தனை வரலாற்றிலும் பணிக்கு அனைவரையும் பங்காளியாக ஆக்கிக் கொள்வார்களே தவிர பார்வையாளர்களாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பணியினுடைய பாரதூரம், அந்த பணியினால் கிடைக்கின்ற நலன் நன்மைகள் இம்மையிலும் மறுமையிலும் அதன் பிரயோஜனம் ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ் இருக்கின்ற அத்தனை பேரையும் பங்காளியாக வைத்துக்கொண்ட ஒரு மிக பெரும் முன்மாதிரி மிக்க தலைமைத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு தந்தார்கள். பத்ர் களமாக இருந்தாலும், உஹது களமாக இருந்தாலும், ஹந்தக் களமாக இருந்தாலும், அத்தனை களத்திலும், ஏன் மஸ்ஜிது நபவியை கட்டுவிக்கின்ற பணிகளிலே ரசூலுல்லாஹ் எல்லாரையும் பங்காளியாக்கி கொண்ட ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட இணைந்து பயணிக்கின்ற தலைமைத்துவ முன்மாதிரியை கொண்டவர்கள். 11வது தெளிவான தொடர்பாடல். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமைத்துவத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் பேசினால் கண்ணியமாக பேசுவார்கள். அவர்களை நேரடியாக பேசுகின்ற போது கண்ணியமாக உரையாடுவார்கள், கைலாகு கொடுப்பார்கள், முகமன் கூறுவார்கள், முகத்திலே புன்னகை இருக்கும். இப்படியான மிக சிறந்த பண்பாட்டை கொண்டவர்கள். சமாதான மற்றும் முரண்பாட்டு தீர்வுக்கு வழிகோலும் தலைமைத்துவமாகவும் பணிவு, பொறுப்புணர்வு, இறையச்சம், இப்படி ஒட்டுமொத்த முழுமையான தலைமைத்துவமாக நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பார்க்கலாம். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் தலைமைத்துவம் என்பது அதிகாரத்தின் மூலம் மக்களை ஆளுவது அல்ல, வழிநடாத்துவது அல்ல, மாறாக பண்பாடுகளால், கருணை, இரக்கம், ஒழுக்கம், நீதி இத்தகைய முன்மாதிரிகளால் மக்களை வழிநடாத்தக்கூடிய தலைமைத்துவத்தின் முன்மாதிரி தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முன்மாதிரிகள் தான் இன்று இந்த உலகத்திற்கு தேவை. இத்தகைய முன்மாதிரி தலைமைத்துவ பண்புகளை கொண்ட மனித உருவாக்கத்திற்கு நாங்களும் பிரார்த்திப்போம். பணியாற்றுகின்றவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமைத்துவ பண்புகளோடு பயணிக்க தயாராகுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.